Om Namo Bhagavate Sri Ramanaya. Now, Lavanya, Harimurthy, and Ananya are going to chant the Arunachala Ashrama. Om Namo Bhagavate Sri Ramanaya. Tarunamani Kirana Valini Tarumacharamana Magilmalei Terunaniya Tiruvadiya Terumara Teriya Paramudal Purulaga Karunaakaramuni Ramanariyanuva Kailar Suriyad Kariyaga Arunachalam Yanagame Arivudum Alvar Shivanulagadvare Arunachala Baraketra Aksharamana Malai Satra Karuna Karaganapatiye Karamaruli Kapaye Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala. Arunachalam yana agame ninaippava agathai veraruppai Arunachala அழகு சுந்தரம் போலகமும் நீயும் முற்றும் அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அகம் புகுந்தீர்த்துன் அககுகை சிறையார் அமர்விட்டதென் கொல் அருணாச்சலா ஆரே காயனை ஆண்டனை அகற்றிடு அகிலம் பழித்திடும் அருணாச்சலா இப்பழித்த புனை ஏன் நினைப்பெத்தாய் இனி யார் விடுவார் அருணாச்சலா ஈன்றிடும் அன்னையின் பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா உனையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊர் சூற்றுடம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா
என்னை அழித்தே போதனை களவாவிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. ஐம்புலக்கள்வர் அகத்தில் புகும்போது அகத்தில் இல்லையோ அருணாச்சலா. ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சோதே இது அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஓங்கார பொருள் புயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா. அவ்வை போலெனக்கும் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுமதவர் பார் அருணாச்சலா. காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கவர்ந்தேனோடிருப்பாய் அருணாச்சலா. கிரி உருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளுவாய் அருணாச்சலா. கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை பாழ் செய் அருணாச்சலா. குற்றமுற்றறுத்தனை குணமாய் பணித்தாய் குருவாய் ஒளிர் அருணாச்சலா. கண்டிய கொடுமையை படாதருள் கூந்தனை சேர்ந்தருள் அருணாச்சலா. கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா. கேளாதளிக்கும் கேடு புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா. கையினில் கனிவும் மெய்ரசம் கொண்டு வெறி கொடாருள் அருணாச்சலா. கொடியேற்றறியரை கொல்லுனை கட்டி கொண்டென் வாழ்வேன் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கோபமில் குணத்தோய் குறியாயனை கொள் குறையன் செய்தேன் அருணாச்சலா. கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கடை தாழ்வாய் அருணாச்சலா. சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமரத்தி அருணாச்சலா. சாபாரும் சார்ந்துணவாயார் தமபோவன் அருணாச்சலா. சித்தம் குளிர கவிரத்த
தம்பை தமுதமையை திடவருள்மதி அருணாச்சலா சீரையழித்த நிர்வாணமாய் செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சலா சுகக்கடல் பொங்க சொல்லுணவடங்க சும்மா பொருந்திடும் அருணாச்சலா சூது செய்தன்னை ஜோதியாய் ஜோதி காட்டருணாச்சலா செப்படி வித்தை கட்டி படி மயக்கு வெட்டூடு படு வித்தை காட்டருணாச்சலா சேராயை நீராய் உருகி கண்ணீராட்டழிவேன் அருணாச்சலா சையன தள்ளில் செய்வினை சுடுமனை உய்வகையேடுடை அருணாச்சலா சொல்லாது சொல்லி நீ சொல்லரலில் சும்மாயிருந்தாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சோம்பியாய் சும்மா சுகமும் துறந்திடு சொல்வேனெங்கதி அருணாச்சலா சௌரியன் காட்டினை சழக்கற்றதென்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா ஞாமலில் கேளான் நான் என்றுறுதியால் நாடியில் குருவே அருணாச்சலா ஞானம் இல்லாதும் ஆசைய தளவர் ஞானம் பெரிந்தருள் அருணாச்சலா நிமிரு பொலியும் மலர்ந்திலை என்றே நீ நின்றனையன் அருணாச்சலா தத்துவம் தெரியாத தனை ஊற்றாய் தத்துவம் இதுவென் அருணாச்சலா தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா திரும்பிய அந்தனை தினமாக கண்காண் தெரியும் என்றனையன் அருணாச்சலா தீரமில்லகத்தில் தேடி உண்டனையா திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சலா துப்பறிவில்லாயி பிறப்பெண் பயன் ஒப்பிரவாயே அருணாச்சலா தூய் மனமொழிய தோயும் மெய்யாகம் போயவே அருளன் அருணாச்சலா தெய்வமென்றுன்னை சாரவே என்னை சேர ஒளி தாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா தேடாதுற்றனன் திருவருள் மினியகத்திய கந்தீதருள் அருணாச்சலா தைரியமோடு உண்மையாக நாட
தத்தளித்தேன் அருள் அருணாச்சலா. கைமை கட்டிடாயனை நட்டமாதே அருள் அருணாச்சலா. தோடமில் நீயாக தோடன்றி என்று சந்தோடமுன்றினவருள் அருணாச்சலா. நகைக்கிடமில்லை நின் நாடிய எனையருள் நகையிட்டு பாடி அருணாச்சலா. நாளிலை நாளில நாளாயொன்றினை தாடுவாரின்றனை அருணாச்சலா. நின்னெறி எரித்தனை நீராக்கிடும் மழை பொழி அருணாச்சலா. நீலானரம் புலி நிதமழிமயமான் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சலா. நன்முரு நுணையான் பின்முரு நன்னிட என்னலை இருமென் அருணாச்சலா. நூலறிவறியா பேதையன் என்றன் மாலைய வருத்தருள் அருணாச்சலா. நெக்கு நெக்குருவியான் புக்கிட உனை புகழ் நக்கனின்றனை அருணாச்சலா. நேசமில் எனக்கும் முன்னாசையை காட்டினை மோசம் செய்யாதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. நைந்தனை கனியால் நலமில்லை பாதத்தில் நாடி உட்கொள்ளலம் அருணாச்சலா. நொந்தினானுன்றனை தந்தனை கொந்திலை அந்த கண்ணியன கருணாச்சலா. நோக்கிய கருதிமை தாக்கிய பாக்குவமாக்கினியாண்டருள் அருணாச்சலா. பற்றியவருள் புரி பற்றிமாவிடம் தலை புற்றிருமுனமருள் பற்றிய அருள் புரி அருணாச்சலா. பார்த்தருள் மாலர பார்த்தை பாருணத்தார் சொல்வர் அருணாச்சலா. பித்து விட்டுனை நேர்பித்தனாக்கினை அருள் பித்தந்தேவி மருள் அருணாச்சலா. வீதியில் துணை சார் வீதியில் என்னை சேர் வீதி முந்தனக்கே அருணாச்சலா. புல்லறிவேதுரை நல்லறிவேதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா. பூரண மாமன பூரண மனங்குள பூரண மனமருள் அருணாச்சலா. பெயர் நினைத்திடவே பிரித்திரு தனையுன் பெருமையாய் அறிவார் அருணாச்சலா. பேய்தனம் விட விட பேயா பிரித்தனை பேயனாக்கினையன் அருணாச்சலா. பைங்கொடியானான் பற்றின்றி வாழவன் பற்று கொடாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.
Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala. புரியான் மயக்கியன் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா. போக்கும் வரவும் பொறுமையினி அருள் போராட்டம் காட்டருணாச்சலா. பௌதிகமாவுடல் பற்றற்று நாடு உன் பரிசு கண்டுரவருள் அருணாச்சலா. மலை மருந்திட நீ மலை திடவோ அருள் மலை மருந்தாயொலி அருணாச்சலா. மானங்குன்றுபவர் மானத்தை அழித்தவில் மானமில்லாதொழி அருணாச்சலா. மிஞ்சிடல் கஞ்சிடன் கொஞ்சவரிவனியான் வஞ்சிய அருளனை அருணாச்சலா. மீளாமல் இல்லாமல் மாகாற்றலை கால ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா. முடியனை காணா முடிவிடைப்பதையே முடிவிடக்கலனில்லை அருணாச்சலா. மூக்கிலம் காட்டு மூரமாதனை தூக்கி அடைந்தருள் அருணாச்சலா. மெய்யனத்தின் மனமென் மலரணையில் நம்மை கலந்திட அருள் அருணாச்சலா. மேல் தாழிடும் மெல்லிய சேர்ந்து நீ மேன்மையுற்றனையன் அருணாச்சலா. மைமல நீ தருள் மையிலதுனது உண்மை வசமாக்கினை அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. மொட்டையடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாதினையன் அருணாச்சலா. மோகம் தவிர்த்து உன் மோகமடைத்து மோகடிராயன் அருணாச்சலா. மௌனியை கற்போல் மலராயிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா. எவனின் வாயில் மண்ணினையட்டி என் தீயை பொழித்த அருணாச்சலா. யாரும் அறியாதன் மலையினை மறத்தி எவர் கொலை கொண்ட அருணாச்சலா. ராமனின் என்றுரைத்தேன் ரோஷம் கொள்ளாதெனை ரமித்திட செய்யவாருணாச்சலா. ராப்பகலில்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் அருணாச்சலா. லட்சியம் வைத்தருள ஸ்திரம் வைத்தனை பட்சிய பிராணனுடனாச்சலா. லாபமிக பல லாபமின்மை முற்று லாபமின்னூற்றனை அருணாச்சலா. வரும்படி சொல்லினை வந்தன் படியள வருந்திடும் தலைவிதி அருணாச்சலா. பாவென்றாகும் புக்கும் வாழருள் வாழ்வில
அருணாச்சலா வீட்டிற்கட்டமாய் வீட்டிலாதுனை உயிர் வீட்டிட அருள் புரி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா வீடு வெட்டும் துள வீடுக்கு தயவும் வீடு காட்டினையருள் அருணாச்சலா வெளிவிட்டேன் உன் செயல் வெளித்தினதும் அருள் வெளிவேட்டனை அருணாச்சலா வேதாந்தத்தே வேறற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா வைதலை வாழ்வா வைத்தருள் குடியாய் வைத்தனை விடருள் அருணாச்சலா அம்புலியாலி போல் அன்புனையனை அன்பா கடை தருள் அருணாச்சலா அருணையன் அருள் கண்ணை பட்டேனும் அருள்களை தப்புமோ அருணாச்சலா சிந்தி தருள் பர சிலந்தி போல் காட்டி சிறையே துண்டனை அருணாச்சலா அன்போடும் நாம் அந்த அன்பதன் அன்பரை கண்பனையிடையருள் அருணாச்சலா என்போலும் தீனரை என் சுர காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா என்பொரு கண்பதம் என் சொற்கள் செவியும் பொன்மொழி கொளவருள் அருணாச்சலா பொறுமயம் பூதர பொன் சொல்லை நன் சொல்ல பொருந்தருள் இஷ்டம் பின் அருணாச்சலா மாலையடி தருணாச்சல ரமணயன் மாலையணி தருள் அருணாச்சலா மாலையடி தருணாச்சல ரமணயன் மாலையணி தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அக்ஷரமணமாலை வாழி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. Thank you, Lavanya, Harimurthy, and Ananya. I am Mohan. Welcome to the Zoom Satsang. Before I read from the talk, we are going to celebrate the Advent to Arunachala online celebrations on September 5th, Sunday. Sunday, the September 5th, we are going to celebrate on YouTube, and hopefully all the units from all the Satsang groups from North America, Canada, Britain, France will join us, and maybe Australia. Om Namo Bhagavate Sri Ramanaya. Talk 26, Devotee. How shall we discover
the nature of the mind, that is, its ultimate cause, or of which it is a manifestation. Maharshi, arranging thoughts in the order of value, the I thought is the most important thought. Personality, idea, or thought is also the root or the stem of all other thoughts. Since each idea or thought arises only as someone's thought, and it is not known to exist independently of the ego. The ego, therefore, exhibits thought activity. The second and the third persons do not appear except to the first person. Therefore, they arise only after the first person appears. So all the three persons seem to rise and sing together. Trace then the ultimate cause of I, or the personality, is that the I idea arises to an embodied ego and should be related to a body or organism. Has it a location in the body or a special relation to any particular spot? As speech, which has its center in the brain, or amativeness in the brain. Similarly, has I got any center in the brain, blood, and viscera? Thought life is seen to center around the brain and the spinal cord, which in turn are fed by the blood and circulating in them, carrying food and air duly mixed up, which are transformed into nerve matter. Thus, vegetative life, including circulation, respiration, alimentation, etc., or vital force, is said to be or residing in the core or essence of the organism. Thus, the mind be regarded as the manifestation of vital force, which again may be conceived as residing in the heart. Devotee. Now, for the art of eliminating the mind and developing the intuition in its stead, are they two distinct stages with a possible neutral ground, which is neither mind nor intuition? Or does the absence of mental activity necessarily involve self-realization? Maharshi, to the abhyasi, the practitioner, there are two distinctive stages. There is a neutral ground of sleep, coma, faint, insanity, etc., in which the mental operations either do not exist or consciousness of self does not prevail. Devotee, taking the first part, how is the mind to be eliminated or relative consciousness transcended? Maharshi, the mind is by nature restless. Begin liberating it from its restlessness. Give it peace, make it free from distractions, train it to look inward, make this a habit. This is done by ignoring the external world and removing the obstacles to peace of mind. Devotee, how is restlessness removed from the mind? Maharshi, external contacts with objects other than itself make the mind restless. Loss of interest in non-self, the vairagya, is the first step. Then the habits of introspection and concentration follow. They are characterized by the control of external senses, internal faculties, sama, dhamma, etc., ending in samadhi, the undistracted mind. Talk 27. Devotee, how are they practiced? An examination of the ephemeral nature of external phenomena leads to the vairagya. Hence, inquiry, vichara, is the foremost step to be taken. When vichara continues automatically, it results in a contempt for wealth, fame, ease, pleasure, etc. The I thought becomes clearer for inspection. The source of I is the heart, and that is the final goal. If, however, the aspirant is not temperamentally suited to the vichara marga, so the introspective analytical method, he must develop the bhakti, the devotion to an ideal, maybe guru, maybe God, humanity in general, ethical laws,
or even the idea of beauty. When one of these takes possession of the individual, other attachments grow weaker. That is, the dispassion and the vairagya develop. Attachment for the ideal simultaneously grows and finally holds the field. Thus, ekagrata, the concentration, grows simultaneously and imperceptibly with or without visions and direct aids. In the absence of inquiry and devotion, the natural sedative, the pranayama, the breath regulation may be tried. This is known as yoga marga. If life is imperiled, the whole interest centers around the one point, the saving of life. If the breath is held, the mind cannot afford to and does not jump at its pets, the external objects. Thus, there is rest for the mind, so long as the breath is held, all attention being turned on breath or regulation. Other interests are lost. Again, passions are attended with irregular breathing, whereas calm and happiness are attended with slow and regular breathing. Paroxysm of joy is in fact as painful as one of pain, and both are accompanied by ruffled breath. Real peace is happiness. Pleasures do not form happiness. The mind improves by practice and becomes finer, just as the razor's edge is sharpened by stropping. The mind is then better able to tackle internal or external problems. If an aspirant be unsuited temperamentally for the first two methods and circumstantially on account of age for the third method, he must try the karma marga. Doing good deeds, for example, social service, his nobler instincts become more evident and he derives the impersonal pleasure. His smaller self is less assertive and has a chance of expanding its good side. The man becomes duly equipped for one of the three aforesaid paths. His intuition may also develop directly by this single method. Devotee, can a line of thought or a series of questions induce self-hypnotism? Should it not be reduced to a single point, analyzing the unanalyzable, elementary, and vaguely perceived, the elusive I? Maharshi, yes, it is like grazing into a vacancy or dazzling crystal or light. Devotee, can the mind be fixed to that point and how? Maharshi, if the mind is distracted, ask the question promptly, to whom do these distracting thoughts arise? That takes you back to the I point promptly. Devotee, how long can the mind stay or be kept in the heart? Maharshi, the period extends by practice. Devotee, what happens at the end of the period? Maharshi, the mind returns to the present normal state. Unity in the heart is replaced by a variety of phenomena perceived. This is called the outgoing mind. The heart-going mind is called the resting mind. Devotee, is all this process merely intellectual or does it exhibit feeling predominantly? Maharshi, the latter. Devotee, how do all thoughts cease when the mind is in the heart? Maharshi, by force of will, with strong faith in the truth of the master's teaching to that effect. Devotee, what is the good of this process? Maharshi, conquest of the will leads to the development of concentration. The conquest of passion leads to the development of dispassion. Increased practice of virtue leads to samatva, equality to all. Devotee, why should one adopt this self-hypnotism by thinking on the unthinkable point? Why not adopt other methods like gazing into light, holding the breath, hearing the music, hearing the internal sound, repetition of the sacred syllable, or the other mantras? Maharshi, light gazing
stupefies the mind, and produces catalepsy of the will for the time being, yet secures no permanent benefit. Breath control benumbs the will for the time being only. Sound hearing produces similar results. Unless the mantra is sacred and secures the help of a higher power to purify and raise the thought. Talk 28. What is the interrelation between regulation of thought and regulation of breath? Maharshi, thought, that is intellectual, and respiration, circulation, etc. The vegetative activities are both different aspects of the same, individual life. Both depend on metamorphically reside or inhere in life. Personality and other ideas spring from it like the vital activity. If respiration or other vital activity is forcibly repressed, thought also is repressed. If thought is forcibly slowed down and pinned to a point, the vital activity of respiration is slowed down, made even and confined to the lowest level, compatible with life. In both cases, the distracting variety of thought is temporarily at an end. The interaction is noticeable in other ways also. Take the will to live, that is thought power. That sustains and keeps up life when other vitality is almost exhausted and delays the death. In the absence of such willpower, death is accelerated. So thought is said to carry life with it in the flesh and from one fleshy body to the another. Devotee, are there any aids to concentration and casting off distractions? Maharshi, physically, the digestive and other organs are kept free from irritation. Therefore, food is regulated both in quantity and quality. Non-irritants are eaten, avoiding chilies, excessive salt, onions, wine, opium, etc. Avoid constipation, drowsiness, and excitement, and all foods which induce them must be not used. Mentally take interest in one thing and fix the mind on it. Let such interest be all-absorbing to the exclusion of everything else. This is the dispassion, the vairagya, and the concentration. The god of mantra may be chosen. The mind gains strength to grasp the subtle and merge into it. Devotee, distractions result from inherited tendency. Can they be cast off too? Maharshi, yes. Many have done so, believe it. They did so because they believed they could. The vasanas, the tendencies, can be obliterated. It is done by concentration on that which is free from vasanas and at is their core. Devotee, how long is the practice to continue? Maharshi, till success is achieved and until yoga liberation becomes permanent. Success begets success. If one distraction is conquered, the next is conquered and so on, until all are finally conquered. The process is like reducing an enemy's force by slaying its manpower, one by one as each issues out. Devotee, what is the goal of this process? Maharshi, realizing the real. Devotee, what is the nature of the reality? Maharshi, existence without beginning or end. Existence everywhere, endless, infinite. Existence underlying all forms, all changes, all forces, all matter, and all spirit. The many change and pass away, whereas the one which endures is the realization. The one displacing triads, the knower, the knowledge, and the known. The triads are only appearances in time and space, whereas the reality lies beyond and behind them. They are like a mirage
over the reality. They're all the results of delusion. Devotee, if I also be an illusion, who then casts off the illusion? Maharshi, the I casts off the illusion of I and remains still as I. Such is the paradox of the self-realization. They realize, do not see any contradiction in it. Take the case of bhakti. I approach Ishvara and pray to be absorbed in him. I then surrender myself in faith and by concentration. What remains afterwards? In place of the original I, perfect surrender leaves a residuum of God in which the I is completely lost. This is the highest form of devotion, which is called as parabhakti, prapatti, or the surrender of the height of vairagya. You give up this and that of my possessions. If you give up I and mine, instead, all are given up at a stroke. The very seed of possession is lost. Thus, the evil is nipped in the bud or crushed in the germ itself. This passion, that is the vairagya, must be very strong to do this. Eagerness to do it must be equal to that of a man kept under water, trying to rise up to the surface for his life. Devotee, cannot this trouble and difficulty be lessened with the aid of a master or the Ishtadevata, that is the God chosen for worship? Can they not give the power to see ourselves as it is, to change us into themselves, to take us into self-realization? Maharshi, Ishtadevata and Guru are aids, very powerful aids on this path. But an aid to be effective requires your effort also. Your effort is very important. It is you who should see the sun. Can spectacles and the sun see for you? You yourself have to see your true nature. Not much aid is required for doing it. Devotee, what is the relation between my free will and the overwhelming might of the omnipotent? Is omniscience of God consistent with the ego's free will? Is omnipotence of God consistent with the ego's free will? Or the natural laws consistent with God's free will? Maharshi, yes, free will is the present appearing to be a limited faculty of sight and will. The same ego sees its past activity as falling into a course of law or rules, its own free will being one of the links that is the course of law. Omnipotence and omniscience of God, and then seen by the ego to have acted through the appearance of his own free will. So he comes to the conclusion that ego must go and natural laws are manifestations of God's will, and they have been laid down. Om Namo Bhagavate Sri Ramanaya. Now, Ganesh is going to chant. Yeah. Om Namo Bhagavate Sri Ramanaya. I'm going to sing a song composed by Sri Ilayaraja. This is about Bhagavan and comparing, and he takes examples like, from the moon. He says just like the way how the moon follows us every day, so does Bhagavan even when we are unaware. And Bhagavan is the only guiding force which is guiding us in all our activities. And he's also makes a question to the moon, asking him, "You're so bright, and have you ever seen the brightness of my Lord Bhagavan?" எங்கே சென்றாலும் என்னோடு வரும் நிலவே, நீ இல்லா அந்நாளில் என்னோடு எவர் வருவார்? மனம் குளிரும் குளிர் ஒளியை உனக்கெவர் தந்தார்? சொல் சொல் என்ற மனன் திருவுருவை உன் ஒளி காட்டிடுமா? சொல் உன் ஒளி காட்டிடுமா? சொல். எங்கே சென்றாலும் என்னோடு வரும் நிலவே, எங்கே சென்றாலும்
என்னோடு வரும் நிலவே உன்னொளி என் மேல் வீசையிலே உருகிடுதே மனம் உருகிடுதே உன் ஒளியா அது வேறொளியா உண்மையை சொல்லான் கேட்கையிலே கதிரவன் தருகிற அனல் ஒளியும் நீ தர அமுதாய் இனிக்கிறதே இறைவனின் அனல் போல் அருள் ஒளியை ஞானியர் தந்தால் குளிர்கிறதே இறை ஒளி என்னால் தாங்கிடற்காக என் ஒளி எனதள்ள ரமண ஒளி எங்கே சென்றாலும் என்னோடு வரும் நிலவே நீ இல்லா அந்நாளில் என்னோடு எவர் வருவார் நான் அறியாதன் உளம் புகுந்து நடத்துகிறான் என்னை நடத்துகிறான் நான் அறிந்தேன் என நான் நினைத்தால் படுத்துகிறான் என்னை கிடத்துகிறான் ஆட்டுவதவனாயிருந்தாலும் ஆடுதற்கெனக்கொரு அசைவு தந்தான் மீட்டிடும் விரல்களில் இசை வருமா வீணையின் நரம்பினில் அதை மறைத்தான் இங்கே அது போல் வீணை நானே அவனே என இங்கு மீட்டுகிறான் எங்கே சென்றாலும் என்னோடு வரும் ரமணா நான் அறியாதிருந்தாலும் என்னை காத்து நிற்கும் ரமணா மனம் குளிரும் அருள் ஒளியை என்றும் பரப்பிடுவாய் ரமணா மனம் குளிரும் அருள் ஒளியை என்றும் பரப்பிடுவாய் ரமணா என்றும் பரப்பிடுவாய் ரமணா எங்கே சென்றாலும் என்னோடு வரும் ரமணா அதை அறியாதிருந்தாலும் என்னை காத்து நிற்கும் ரமணா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய Ganesh. Thank you, Ganesh. Now, Aparna Subramaniam is going to chant. Namaskar. Om Namo Bhagavate Sri Ramanaya. My father, Sri Srinivasan, will sing Bhagavan's Anma Vidya, Ayye Ati Sulabham, and I'll be joining him. Ayye Adi Sulabham, Anma Vidya, Ayye Adi Sulabham. Anma Vidya, Ayye Adi Sulabham. நொய்யாத்தமக்கு மூலங்கையா மலகக்கனி பொய்யாயொழிய மிகு மெய்யாயுளதான்மா ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபம் மெய்யாய் நிரந்தரந்தானையாதிருந்திடவும் பொய்யாமுடம் உலகமெய்யாய் புலைத்தழும் பொய் மையார் நீனை அணுவும் உய்யாதோடு கிடவே மெய்யார் இதய ஒளி வெய்யோன் சோயமான்மா விளங்குமே இருளடங்குமே இடரொடுங்குமே இன்பம் பொங்குமே விளங்குமே இருளடங்குமே இடரொடுங்குமே இன்பம் பொங்குமே ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபம் ஊனாருடல் இதுவே நான் எனும் நினைவே நானா நினைவே
அறிவுகள் சேரோனார் என்னும் அதனால் நானாரிடமேதென்று போனார் நினைவிகள் போய் நானார் என குகையித்தானாய் திகழும் ஆன்ம ஞானமே இதுவே மோனமே ஏகவானமே இன்பத்தானமே ஞானமே இதுவே மோனமே ஏகவானமே இன்பதானமே ஐயே அதி சுலபம் ஆன்மவித்தை ஐயே அதி சுலபம் தன்னை அறிதலின்றி பின்னை ஏதறிகிலேன் தன்னை அறிந்திடிற்பின் என்னை உணதறிய பின்ன உயிர்களில் அப்பின்ன விளக்கேனும் தன்னை தன்னில் உணர மின்னும் தன்னுள் ஆன்ம பிரகாசமே அருள் விலாசமே அகவிநாசமே இன்ப விகாசமே பிரகாசமே அருள் விலாசமே அகவிநாசமே இன்ப விகாசமே ஐயே அதி சுலபம் ஆன்மவித்தை ஐயே அதி சுலபம் கண்மாதி கட்ட விழ ஜென்மாதி நட்டமிழ பிரம்மானும் இம்மானும் கேளி சொன்பானதனுவின் கண்மாதி சிறிதின்றி சும்மாய் அமர்ந்திருக்கும் அம்மா அகத்தில் ஆன்ம ஜோதியே நீதானுபூதியே ஈரது பீதியே இன்பம் போதியே ஜோதியே நிதான போதியே ஈரது பீதியே இன்பம் போதியே ஐயே அதி சுலபம் ஆன்மவித்தை ஐயே அதி சுலபம் விண்ணாதிய விளக்கும் கண்ணாதிய போரிக்கும் கண்ணாமன கண்ணுக்கும் கண்ணாய் மனவீனுக்கும் விண்ணாயோரு பொருள் வேறெண்ணாதிருந்தபடி உண்டாக்குளதொளிர அண்ணாமலை அண்ணான் மக்கணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தானுமே காணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தோணுமே ஐயே அதி சுலபம் ஆன்மவித்தை ஐயே அதி சுலபம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. Thank you, Aparna and Srinivas Murthy. Now, Gayatri Govindan is going to chant. Om Namo Bhagavate Shri Ramanaya. I'll just sing Sri Sadhu Om's Kummi Patta.
கும்மியடி அருட்கும்மியடி ஒன்றாய் கூடி குருபத கும்மியடி அம்மையடி நம கப்பனடி ரமணாய நமோவென கும்மியடி சாந்திர சமுத்திர ரமணனடி அவதார சரிதை இசைப்போமடி காந்த அருள்வலை கண்ணனடி கலி கால துதித்த கடவுளடி வேதியர் சுந்தரர் மைந்தனடி பெயர் வெங்கடராமன் என்றோதிடடி ஆதி திருச்சுழியற்பதியில் அழகம்மை வயிற்றில் உதித்தானடி சின்னஞ்சிறிய பிராயத்திலே குருதேவனின் சிந்தையின் ஆழத்திலே மன்னருணாச்சலம் என்பதுவே மிக மாண்பெண்ணும் எண்ணம் இருந்ததடி அன்று மதுரையில் கற்றானடி 16 பிரயமும் உற்றானடி பின்பொரு நாளில் திடீரெனவே சாவின் பீதி எழுந்திட பெற்றானடி சாவின் ரகசியம் யாதனவே அதை தானே ஆராய துணிந்தானடி சாவதுடம்பென அப்படியே ஊடல் சாய்த்து மரணத்தை ஆய்ந்தானடி நாடியும் மூச்சும் அடங்கிடவே உள்ளே நானாரென தேடி கண்டானடி கூடிய ஆண்மை குகையினிலே இனி கூற்றன் இல்லா வாழ்வு கொண்டானடி உள்ளது நான் அருணாச்சலமே என்னும் உண்மை கண்டெல்லாம் மறந்தானடி கள்ளமாய் உள்ளம் கவர்ந்த அருணாச்சலன் காதல் அழித்தே நிறைந்தானடி ஏட்டு படிப்பினில் என்ன சுகம் என்று ஏகான் மனிஷ்டையில் ஆழ்ந்தானடி வீட்டில் இருப்பது வீணெனவே கண்டு விண்ணருணாச்சலம் வந்தானடி எந்தையை தேடி கிளம்பி விட்டேன் என்றெழுதி வைத்தான் பெரிவாற்றானடி தந்தையிடம் தன்னை ஒப்புவித்த சிவ சாம்ராஜ்ய செங்கோலை ஏற்றானடி ஊனுடல் யாவும் மறந்தானடி நிஷ்டை ஊன்றி உலகை துறந்தானடி ஆன்ம சமாதியில் ஆழ்ந்தானடி பாதாள லிங்கத்தில் அமர்ந்தானடி தீவிட பூச்சிகள் தின்றதடி ரத்தம் சீழும் உடலில் வடிந்ததடி சாவை கடந்தவன் அல்ல ஓடி இவை சற்றும் தெரியாதிருந்தானடி பற்பல நாள் குரு மூர்த்தத்திலும் பின் பவள குன்று விருப்பாட்சியிலும் அற்புதமோன அகண்ட சமாதியில் ஐயன் அழுந்தி இருந்தானடி தானே அனைத்தும் என தெளிந்தே குரு தட்சிணாமூர்த்தம் விளங்கிற்றடி வானம் பூவியும் பகவான் ரமண மகரிஷி என்று வணங்கிற்றடி அன்னை அழகம்மை தம்பியரும் ரமணப்பன் அடிக்கே அடைந்தாரடி தன்னை அடைந்த ஜகமனைத்தும் காக்கும் சுவாமி அனைவர்க்கும் சொந்தமடி கந்தாசிரமத்திறந்தாரடி அன்னை கைவல்யம் ஏத புரிந்தாரடி தன் தாயை பாலித்தடாக தருகே சமாதி செய்தங்கே அமர்ந்தாரடி நானிலத்துக்கெல்லாம் யாத்திரை தலமாய் ரமணாசிரமம் எழுந்ததடி நான் என்னும் மாணவம் போக்குதடி ஆன்ம ஞான படிவமாய் ஆக்குதடி தன்னை அறிவதே மார்க்கமடி வேறு சாஸ்திர சங்கையை நீக்கிடடி முன்னை பரம்பொருள் நீதானடி என்ற முக்திக்கனியை அளித்தாரடி உள்ளது 40 உபதேச சாரமும் ஓதக்ஷரமண மாலையுமே தெள்ளு தமிழில் அளித்தாரடி அதை சிந்திப்பதால் மோட்சம் சித்தியடி
உலகின் பவப்பிணி தீர்ந்தாரடி, அதை உடலின் இடக்கையில் ஏற்றாரடி. இலகும் நிர்வாண பொழுதினிலே வெண்ணில் எந்த எஞ்சோதி எழுந்ததடி. என்றும் இதய திருப்பாரடி, நானார் என்றால் அவரை ஸ்பூரிப்பாரடி. அன்றும் இன்றும் என்றும் ஆண்டவனை நமதான்ம சுகமாய் ரமிப்பாரடி. கும்மியடி அருள் கும்மியடி, ஒன்றாய் கூடி குருபத கும்மியடி. அம்மையடி நம கப்பனடி, ரமணாய நமோவென கும்மியடி. ரமணாய நமோவென கும்மியடி. ரமணாய நமோவென கும்மியடி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. Thank you, Gayatri. Now, Sahana Ramani is going to chant Guruvashtakam. Sahana? Namaskaram. I will chant Guruvashtakam composed by Sri Adi Shankaracharya. Om Shariram Surupam Tatha Vakalatram Yashascharu Chitram Dhanam Merutulyam Manaschinalagnam Gurorangri Padme Tatah Kim Tatah Kim Tatah Kim Tatah Kim Kalatrandanam putra pautradi sarvam griham bandhava sarvamedadhijatam manaschinalagnam gurorangri padme tatah kim tatah kim tatah kim tatah kim. Shadangadi vedo mukhe shastra vidya kavitwadi gadyam supadyam karoti manaschinalagnam gurorangri padme tatah kim tatah kim tatah kim tatah kim. Videsheshu manyas swadesheshu dhanyas sadachara vritteshu matto na chanya manaschinalagnam gurorangri padme tatah kim tatah kim tatah kim tatah kim. Kshama mandale bhupa bhupala vrindai sada sevitam yasya padaravindam manaschinalagnam gurorangri padme tatah kim tatah kim tatah kim tatah kim. Yasho me gatam dikshu dana pratapat jagatvastu sarvam kare sat prasadat manaschinalagnam gurorangri padme tatah kim tatah kim tatah kim tatah kim. Na bhogena yogena vavajirajam na kanta sukhena iva vitteshu chittam manaschinalagnam gurorangri padme tatah kim tatah kim tatah kim tatah kim. Aranyena va swasya gehena karye na dehe mano vartate me tvanarghe manaschinalagnam gurorangri padme tatah kim tatah kim tatah kim tatah kim. Gurorashtakam yaf pathit punyadehi yatir bhupatir brahmachari chagehi labhet vanchitartha padam brahma sanyam gurorukta vakye mano yasya lagnam gurorukta vakye mano yasya lagnam gurorukta vakye mano yasya lagnam. Om Shanti 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 Harihi Om. Thank you, Sahana. It was so wonderful. So nice. Thank you. Thank you. Now, Leena Gurunath is going to chant the Ramana Ashtottaram. Om Namo Bhagavate Shri Ramanaya. Om Mahasena Mahoshena Jataya Namaha. Om Shri Ramanaya Namaha.
ॐ गुरवे नमः। ॐ अखण्डसंविदाकाराय नमः। ॐ महौजसे नमः। ॐ कारणोद्भवाय नमः। ॐ जगद्धितावताराय नमः। ॐ श्रीभूमिनाथस्थलोत्थिताय नमः। ॐ पराशरकुलोत्तंसाय नमः। ॐ सुन्दरार्यतफलाय नमः। ॐ कमनीय सुचारित्राय नमः। ॐ सहायाम्बा सहायवते नमः। ॐ शोणाचलमहोलीनमानसाय नमः। ॐ स्वर्णहस्तकाय नमः। ॐ श्रीमद्द्वादशान्तमहास्थले लब्धविद्योदयाय नमः। ॐ महाशक्तिनिपातेन प्रबुद्धाय नमः। ॐ परमार्थविदे नमः। ॐ तीव्राय नमः। ॐ पितृपदान्वेषिणे नमः। ॐ इन्दुमौलिना पितृमते नमः। ॐ पितुरादेशतः शोणशैलं प्राप्ताय नमः। ॐ तपोमयाय नमः। ॐ उदासीनाय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोन्तसाहाय नमः। ॐ कुशाग्रधिये नमः। ॐ शान्तसङ्कल्पसम्भ्रम्भाय नमः। ॐ सुसन्दृश्ये नमः। ॐ सवित्रे नमः। ॐ स्थिराय नमः। ॐ तपक्षपितसर्वाङ्गाय नमः। ॐ फुल्लाम्बुजविलोचनाय नमः। ॐ चन्द्रिकासितहासश्रीमण्डिताननमण्डलाय नमः। ॐ चूतवाट्यासमासीनाय नमः। ॐ चूर्णिताखिलविभ्रमाय नमः। ॐ वेदवेदान्ततत्त्वज्ञाय नमः। ॐ चिन्मुद्रिणे नमः। ॐ त्रिगुणातिगाय नमः। ॐ विरूपाक्षगुहावासाय नमः। ॐ विराजदच्चलाकृतये नमः। ॐ उद्दीप्तनयनाय नमः। ॐ पूर्णाय नमः। ॐ रचिताचलताण्डवाय नमः। ॐ गम्भीराय नमः। ॐ परमाचार्याय नमः। ॐ सुप्रसन्नाय नमः। ॐ अभयप्रदाय नमः। ॐ दक्षिणास्य निभाय नमः। ॐ धीराय नमः। ॐ दक्षिणाभिमुखाय नमः। ॐ स्वराजे नमः। ॐ महर्षये नमः। ॐ भगवते नमः। ॐ ईड्याय नमः। ॐ भूमविद्याविशारदाय नमः। ॐ विमलाय नमः। ॐ दीर्घदर्शिने नमः। ॐ आप्ताय नमः। ॐ ऋजुमार्गप्रदर्शकाय नमः। ॐ समदृश्ये नमः। ॐ सत्यदृश्ये नमः। ॐ सत्याय नमः। ॐ प्रशान्ताय नमः। ॐ अमितविक्रमाय नमः। ॐ सुकुमाराय नमः। ॐ सदानन्दाय नमः। ॐ मृदुभाषिणे नमः। ॐ दयार्णवाय नमः। ॐ श्रीशोणाचलहृद्भूतस्कन्दाश्रमनिकेतनाय नमः। ॐ सद्दर्शनोपदेष्ट्रे नमः। ॐ सद्भक्तवृन्दपरिवृत्ताय नमः। ॐ गणेशमुनिभृङ्गेन सेविताङ्घ्रिसरोरुहाय नमः। ॐ गीतोपदेशसारादिग्रन्थसञ्छिन्न संशयाय नमः। ॐ वर्णाश्रममतातीताय नमः। ॐ रसज्ञाय नमः। ॐ सौम्याय नमः। ॐ आत्मवते नमः। ॐ सर्वावनिमतस्थानामाराध्याय नमः। ॐ सर्वसद्गुणिने नमः। ॐ आत्मारामाय नमः। ॐ महाभागाय नमः। ॐ मातृमुक्तिविधायकाय नमः। ॐ विनताय नमः। ॐ विनुताय नमः। ॐ विप्राय नमः। ॐ मुनीन्द्राय नमः। ॐ पावकोज्ज्वलाय नमः। ॐ दर्शनादघसंहारिणे नमः। ॐ मौनेन स्वात्मबोधकाय नमः। ॐ ऋच्छान्तिकरसान्निध्याय नमः। ॐ स्मरणात् बन्धमोचकाय नमः। ॐ अन्तस्तिमिरचण्डाशवे नमः। ॐ संसारार्णावतारकाय नमः। ॐ शोणाद्रीशस्तुतिद्रष्टे नमः। ॐ हार्दविद्याप्रकाशकाय नमः।
ओम अविच्युत निज प्रज्ञाय नमः। ओम नैसर्गिक महातपसे नमः। ओम कमंडलुधराय नमः। ओम शुभ्रकौपीनवसनाय नमः। ओम गुहाय नमः। ओम दंडपाणये नमः। ओम कृपापूर्णाय नमः। ओम भवरोगभिषग्वराय नमः। ओम स्कंदाय नमः। ओम देवतमाय नमः। ओम अमर्त्याय नमः। ओम सेनान्ये नमः। ओम पुरुषोत्तमाय नमः। ओम नमो भगवते श्रीरमणाय। Thank you, Leena Gurunath. Now, Raghu Raghavendra is going to chant the Upadesha Saram. Raghu? Namaskar, everyone. Om Namo Bhagavate Sri Ramanaya. Karturagnaya prapyate phalam karma kim param karma tajjadam kritimaho dadau patana karanam phalamasasvatam gati nirodhakam ishvararpitam nechaya kritam chitta shodhakam mukti sadhakam kaya vangmanaha karyamuttamam pujanam japa chintanam kramat jagata isadi yukta sevanam astamurti brad deva pujanam uttamastava duchamandataha chittajam japa dhyanamuttamam ajadaraya srotasasamam sarala chintanam virala tatparam veda bhavana sohamityasau Bhavana Bida Pavani Mata Bhavasunya Sadbhava Sustitihi Bhavana Bala Bhakti Ruttama Ritsalemana Swastata Kriya Bhakti Yoga Bodhascha Nischitam Vayurodhana Liyate Manaha Chalapakshiva Rodha Sadhanam Chittavayavaha Chitkriya Shakayodvai Shakti Mulaka Laya Vinasane Ubayarodhane Layagatam Punar Bhavati Nombratam Pranabandhana Lina Manasam Ekachintana Nasanityadaha Nastamanaso Krista Yoginaha Kriptyamastikim Swastitim Yataha Drishyavaritam Chittamatmanaha Chitva darshanam tatva darshanam manasam tu kim margane krute naiva manasam marge arjavat vrittayastvaham vrittimasritaha vrittayo mano vidyaham manaha ahamayam kuto bhavati chinvataha aipatatyaham nija vicharanam Ahamina Jahamahamtaya Spurati Hrutsayam Paramapurna Sat Idamaham Pitpada Bhikyamanvaham Ahamilina Ke Pyalaya Sattaya Vigrahendriya Pranadita Maha Nahameka Sat Tajjaram Hyasat Satvabhasika Chitva Vetara Sattayahi Chit Chittayahyaham Isha Jivayor Vesati Bida Satsvabhavato Vastu Kevalam Vesahanataha Swatma Darshanam Isha Darshanam Swatma Rupataha Atma Samstitihi Swatma Darshanam Atma Nirdvaya Atma Nishtata Jnana Varjita Ajnanahina Chit Jnanamastikim Gnatumantaram Kim Swarupam Ityatma Darshane Avyaya Bhava Purna Chitsukam Bandhamukyati Tam Param Sukam Vindati Hachi Vastadevikaha Ahamapetakam Nija Vipanakam Mahadidam Tapo Ramana Vakiyam Ahamapetakam Nija Vipanakam Mahadidam Tapo Ramana Vakiyam
Loka samasta sukhino bhavantu. Om Bhagavate Sri Ramanaya. Thank you, Raghu. Now, Swaminathan Venkatraman is going to chant the Arunachala Pancharatnam. Swami. Karuna Purna Sudabhe Kabalita Ghana Vishwarupa Kiranavalya Arunachala Paramatman Aruno Bhavachitta Kanja Suvikasaya Tvai Arunachala Sarvam Bhutva Sthitva Pralinameta Hridyahamityatmataya Nrityasi bhoste vadanti hridayam nama Aham iti kuta ayati Tyanvishyanta Pravishthayatyamaladhiya Avagamya swam rupam Shamyatyarunachala divabdhau Tyaktva vishayam bahyam Ruddha pranena ruddha manasantastvam Dhyayan pashyati yogi Didhiti marunachala Tvayi mahiyam te Tvayarpita manasa tvam Pashyan sarvam tava krititaya satatam Bhajate ananya pritya Sajayatyarunachala Tvayi suke magnaha Srimat Ramana Maharshe Darshanamarunachalasya Devagira Panchakamarya Gitau Ratnam Twidam Aupanishadam Hi Om Namo Bhagavate Sri Ramanaya. Thank you, Swaminathan. Now, Rishabha Swaminathan is going to chant the Vedas. Rishabha. Namaste. Today I will be chanting Pratipurusham, 13th section in the Mahanyasam. Om Pratipurusham meka kapalan nirvapatye kamatiriktam yavanto grihya samaste bhyakkamakaram pashunagam sharmasish Sharma yajamanasya sharma me yachhaika eva rudro nadvidiya yadashta Akuste rudra pasishtam jushasvaishate rudra bhagas sahasvasrambikayatam jushasvabheshajam Gaveshvaya purushaya bheshajamato asmabhyam bheshajagam subheshajam yatha sati Sugam Veshaya Meshya Avan Barutramadi Mahyavadevam Drambakam Yathana Shreya Sakkaradhyatano Vasya Sakkaradhyatana Pashumadakaradhyatano Vyavasaya Yaad Trambakam Yajamahe Sugandhim Pushtivardhanam Urvarukamiva Bandhanan Mrityor Mukshi Yamamritaad Eshate Radrabhagastam Jushasvatena Vasena Paro Mujavado Tihyavadadhan Vapinakahastah Krittivasaha Pratipurusham Meka Kapalan Nirbhavati Jata Eva Praja Rudra Nirvadayate Ekamatiriktam Janishyamana Eva Praja Rudra Nirvadayate Eka kapala bhavanti Ekadaiva rudra nirvadayate Navigarayati Yadavigarayet Andaravacharinagam rudram kuryat Ekol mukena yanti Tadi rudrasya bhagadeyam Imam disham yanti Esha vai rudrasya dik Swayameva dishi rudra nirvadayate Rudro va apashukhaya ahutyena dishthat
असौ ते पशुरिति निर्दिशेद्यं द्विष्यात् यमेव द्वेष्टि तमस्मै पशुं निर्दिशति यदि न द्विष्यात् आकुस्ते पशुरिति ब्रूयात् न ग्राम्यान् पशून् हिनस्ति नारण्यान् चतुष्पदे जुहोति एष वा अग्नीनां पद्वीषो नाम अग्निवत्येव जुहोति मध्यमेन वर्णेन जुहोति श्रुग्येषा अथो खलु अन्तमेनैव होतव्यम् अन्तत एव रुद्र निर्वदयते एष ते रुद्रभागः सहस्रस्राम्बिकयेत्याह शरद्ध्वा अस्याम्बिका स्वसा तया वा एष हिनस्ति यगुं हिनस्ति तयैवैनगुं सहसमयति भेषजं गव इत्याह यावन्त एव ग्राम्याः पशवः तेभ्यो भेषजं करोति अवाम्बरुद्रमदिमहीत्याह आशिषमेवैतामाशास्ते त्र्यम्बकं यजामह इत्याह मृत्योर्मुक्षीयमामृतादिति वा वै तदाह उत्किरन्ति भागस्य लीप्सन्ते मोते कृत्वा सजन्ति यथा जनं यते वशं करोति तद्ग्रैव तत् एष ते रुद्रभाग इत्याह निरवत्यै अप्रतीक्षमायन्ति अपः परिषिञ्चति रुद्रस्यान्तर्हित्यै प्रवायेते स्माल्लोकाच्यवन्ते ये त्र्यम्बकैश्चरन्ति आदित्यं चरं पुनरेत्य निर्वपति इयं वा अदितिः अस्यामेव प्रतितिष्ठन्ति नेत्रत्रयाय भूषट् ॐ शान्ति शान्ति शान्तिः. Thank you. Thank you, Rishabha. Now, Satish is going to chant the Vedas. Namaskaram. I will chant Sikshavali, a portion of it from Taittiriya Upanishad, and then conclude with Nakarmana. Om Shri Gurubhyo Namaha Harihi Om Om Ganana Antva Ganapatigum Havamahe Kavin Kavinamupamashravastamam ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिः सीदसादनं प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवति धीनामवित्रयवतु गणेशाय नमः सरस्वत्यै नमः श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् Om Shanti Shanti Shantiः Siksham Yakhyāsyāmah Varnaswarah Matrabalam Samasantanah Ityuktashikshaadhyayah Sahanau Yashah Sahanau Brahmavarchasam Athatas Hitaya Upanishadam Yakhyāsyāmah पंचस्वधिकरणेषु अधिलोकमधिज्योतिषमधिविद्यमधिप्रजमध्यात्मम् तामहासगुंहिता इत्याचक्षते अथाधिलोकम् पृथिवीपूर्वरूपम् द्यौरुत्तररूपम् आकाशः सन्धिः वायुः सन्धानम् इत्यधिलोकम् अथाधिज्योतिषम् अग्निः पूर्वरूपम् आदित्य उत्तररूपम् आपः सन्धिः
वैद्युतः सन्धानम् इत्यधिज्योतिषम् अथाधिविद्यम् आचार्यः पूर्वरूपम् अन्ते वास्युत्तररूपम् विद्या सन्धिः प्रवचनगुं सन्धानम् इत्यधिविद्यम् अथाधिप्रजम् माता पूर्वरूपम् पितोत्तररूपम् प्रजासन्धिः प्रजननगुं सन्धानम् इत्यधिप्रजम् अथाध्यात्मम् अधराहनुः पूर्वरूपम् उत्तराहनुरुत्तररूपम् वाक्सन्धिः जिह्वासन्धानम् इत्यध्यात्मम् इति महासगुंहिताः य एवमेतामः सगुंहिता व्याख्याता वेद सन्धीयते प्रजया पशुभिः ब्रह्मवर्चसेनान्नाद्येन सुवर्गेण लोकेन यश्छन्दसा मृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासम् शरीरं मे विचर्षणम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूहि विश्रुवम् ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय आवहन्ति वितन्वाना कुर्वाणाच्चीरमात्मनः वासागुंसि मम गावश्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावह लोमशां पशुभिः सह स्वाहा आमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा विमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा प्रमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा दमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा शमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा यशोजने सानि स्वाहा श्रेयानुवस्य सोऽसानि स्वाहा तन्त्वा भग प्रविशानि स्वाहा समाभग प्रविश स्वाहा तस्मिन् सहस्रशाखे निभगाहं त्वयि मृजे स्वाहा यथा पः प्रवतायन्ति यथा मासा अहर्चरम् एवं मां ब्रह्मचारिणः धातरायन्तु सर्वतः स्वाहा प्रतिवेशोऽसि प्रमाभाहि प्रमापद्यस्व ॐ शान्तिः 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 ॐ न कर्मणा न प्रजया धनेन त्यागेनैके अमृतत्वमानशुः परेण नाकन्निहितं गुहायां विभ्राजते तत्यतयो विशन्ति वेदान्त विज्ञान सुनिश्चितार्थाः संन्यासयोगात् यतयः शुद्धसत्त्वाः ते ब्रह्मलोके तु परान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे दह्रं विपापं परमेष्मभूतं यत्पुण्डरीकं पुरमध्यसग्रस्थम् तत्रापि दह्रं गगनं विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यम् यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः ॐ शान्तिः 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 हरिः ॐ तत्सत् श्री अरुणाचल रमणार्पणमस्तु। Om Namo Bhagavate Sri Ramanaya. Before we end the program, I'd just like to remind again, on September 5th, the Sunday, we are going to celebrate the Advent to Arunachala
online on the YouTube. We will send you the details in next week. Om Namo Bhagavate Shri Ramanaya. This comes to the end of the Zoom satsang.